வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 61 பேரை விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகள் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக 6 வாரத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் அஇஅதிமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஜீவன் நெடுஞ்செழியன் ரோஹன் போபண்ணா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 61 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்கள் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 116 படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு காலதாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பன்னீர்செல்வம் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாவும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவது குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இலங்கை கடற்படையினர் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்களையும் படகுகளையும் இலங்கை அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திருமதி சசிகலா அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து மாநில அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழுக்கள் மாநிலம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. சென்னை நீங்கலாக இதர மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கொண்ட இந்த குழுக்கள் வரும் திங்கட்கிழமை வரை தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளவுள்ளது. இந்த குழுக்கள் வரும் செவ்வாய்க்கிழமை தங்களது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கவுள்ளது. இதன் அடிப்படையில் பயிர் பாதிப்புக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த ஆய்வின்போது விவசாயிகள் பயிர் சேதம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். நாகை மாவட்டத்தில் உயர்நிலைக் குழு இன்று ஆய்வு மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் என்பது டெல்டா மாவட்டங்களில் பெரும்பான்மையான கடைமடை பாசனத்தை கொண்டதாக காணப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு ஆண்டில் பருவமழை பொய்த்து போனதாலும் மேட்டூரிலிருந்து வரவேண்டிய தண்ணீர் உரிய நேரத்தில் வராததாலும் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் தற்போது பெரும் பாதிப்படைந்து கருகிய நிலையில் காணப்படுகிறது. மாவட்டத்தில் இதுவரை வறட்சியால் பாதிப்படைந்த விவசாயிகள் 35க்கும் மேற்பட்டவர்கள் வந்துள்ளனர். மாவட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிய 691 மில்லிமீட்டர் மழையே பதிவாகியுள்ளது. இது சராசரி மழை விட குறைவாகும். இந்நிலையில் இன்று வறட்சியால் பாதிப்படைந்த பகுதிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன் தலைமையில் மாநில வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் சு பழனிசாமி, வேளாண் துறை அலுவலர்கள் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்கிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அஇஅதிமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்குமாறு தாம் பலமுறை வலியுறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடக அரசு இப்பிரச்சினையில் விரைவாக செயல்பட்டு வறட்சி நிவாரண நிதியையும் மத்திய அரசிடமிருந்து பெற்றிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் பிரச்சினை மட்டுமன்றி மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று சென்னையில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகள் உயிரிழப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு தாம் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.
தமிழகத்தில் வறட்சி காரணமாக 106 விவசாயிகள் உயிரிழந்ததாக கூறப்படுவது குறித்து 6 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசின் தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்த விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் கே கவுல் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு புதிய யோசனைகளை பரிந்துரைப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட செயலர்கள் குழு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தமது அறிக்கையை சமர்ப்பித்தது. பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கான யோசனைகளை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் 9 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. இதில் இதுவரை 5 குழுக்கள் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன. மின்னணு பண பரிமாற்றம் தொடர்பான பாதுகாப்பு அம்சம் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு கவலை தெரிவித்துள்ளது. நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் மின்னணு பண பரிமாற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டது. முதல் முறையாக மின்னணு பண பரிமாற்றத்தில் ஈடுபடும் நுகர்வோர்கள் மற்றும் வர்த்தகர்களின் பரிவர்த்தனை பாதுகாப்பு குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிடிஐ தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்வதற்கான சட்ட நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இந்த குழு வலியுறுத்தியது. பிஜேபியின் தேசிய செயற்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $55 உள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் இருந்த 218 இந்திய மீனவர்களை அந்நாட்டு அரசு விடுவித்துள்ளது. இதில் ஒருவர் விடுதலை செய்யப்படுவதற்கு முன் மாரடைப்பால் உயிரிழந்தார். ஈராக்கில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்புச் சம்பவங்களில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒசாமா பின் லேடனின் மகனான ஹம்சா பின் லேடனை சர்வதேச பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சென்னை, அகமதாபாத், வாரணாசி ஆகிய நகரங்களை நவீன நகரமாக்குவதற்கான மேம்பாட்டுப் பணிகளில் பங்கேற்பதென ஜப்பான் முடிவு செய்துள்ளது. வங்கிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. சர்வதேச தோட்டப்பயிர் கண்காட்சி இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. நடப்பு நிதியாண்டின் 3வது காலிறுதியில் வங்கிகள் வேளாண் பயிர்க்கடன்களை வழங்குவது 12.1% அதிகரித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு வரும் 12ஆம் தேதி பிற்பகல் மணி 2:25க்கு இயக்கப்படவுள்ள சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. சென்னை புத்தக கண்காட்சி பெரியார் ஈவேரா சாலையில் உள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் இன்று தொடங்குகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $8 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ரோஹன் போபண்ணா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 3-6, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் செரட்டானி, ஆஸ்திரேலியாவின் ஆஸ்வல்ட் இணையை வென்றது. இந்தியாவின் புரவ் ராஜா, டிவிச் சரண் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி பிரான்சின் பெயரிடம் தோல்வியடைந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் மற்றும் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது. ஒருநாள் மற்றும் டுவெண்டி போட்டிக்கான கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகியதை அடுத்து விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி தோல்வியடைந்தது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான நேற்று 251 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை ஆடிய மும்பை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் ஹிமாச்சல பிரதேச அணி 17-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 61 பேரை விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகள் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக 6 வாரத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் அஇஅதிமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது.
சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஜீவன் நெடுஞ்செழியன் ரோஹன் போபண்ணா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். ஆல் இண்டியா